வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். சேனக்கிழங்கு வச்சு கார குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்க, நல்லா திக்கான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்குங்க. சோம்பு, கடுகு சின்ன ஒரு அரைக்கரண்டி போட்டுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் கடுகை போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன அளவில் 2 எடுத்து வச்சுருக்கோம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா நிறத்தில் அப்படியே வரட்டும். அதுக்கெல்லாம் நம்ம சேனக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சிடலாம். ஏன்னா சேனக்கிழங்கு காரல் தன்மை உள்ளது. ஆனால் கொஞ்சம் நல்லா வேகுன்னா காரல் தன்மை இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுங்க. பாருங்கள், நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கிழங்கு வெளியே தோலில் மண் இருக்கும். நல்லா கழுவிட்டு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். ஓரளவு சென்னமாக வந்துடுச்சு. பூண்டு ஒரு 4 பல் எடுத்துகிட்டு நல்லா நச்சு போட்டிருக்கோம். அரைச்சி போடலை, நச்சு போட்டிருக்குறோம். நச்சு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துருக்கோம். நார்மல் சைஸில் தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கோம். உள்ளே போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போகட்டும். ஓகே, வதங்க. ஓகே, இதுக்கப்புறம் சேனக்கிழங்கு எடுத்து கொட்டிடலாம். ஏன்னா சேனக்கிழங்கு ரொம்ப நேரம் வேகணும். காரணம் என்னென்னா, அதில் காரல் தண்ணி இருக்குது. காரல் தண்ணி போகனாடி வேகணும். கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். பொறுமையாக இது பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு அரை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுறோம். ஒரு கரண்டி சின்ன ஸ்பூனில். மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறோம். இது மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்லுவாங்க. மல்லித்தூள் ஒரு கரண்டி போட்டிருக்கோம். இது தனி மிளகாத்தூள், வத்தல் பொடின்னு சொல்லுவாங்களா, தனி வத்தல் பொடி, அது போட்டிருக்கோம். 4 பொடி இப்போ போட்டிருக்கோம். போட்டு நல்லா கிளறி விடலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, கிளறி விடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும். மசாலா போட்டோடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் மசாலாவும் கிழங்கும் ஓரளவு அரை வேக்காடு ஓரளவு வந்துருச்சு. இப்போ தண்ணி ஒரு அரை டம்ளர் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் நல்ல மாவாக அரைச்சி நம்ம தேங்காவில் பாதி அளவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காவை நல்ல மிக்சியில் போட்டு நல்லா நல்ல மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். கிழங்கு கிட்டத்தட்ட 3/4 வேக்காடு வெந்துருச்சு. மசாலா வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் கலந்துட போகிறோம். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் கழித்து உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. ஏன்னா தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டோம்னா அது அளவு தெரியாது. ஏன்னா தேங்காய் உப்பை எடுக்கும், தெரியாது. அதனால் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா ஓரளவு அளவு தெரியும். பாருங்க, நல்ல ஓரளவு நல்ல வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கெட்டியாக குழம்பு வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.